ஜெய் சாயிராம். மற்றவர்களைப் பற்றி பேசி பேசியே காலத்தை கடத்தாமல் இருக்கலாம். காலம் கடந்தும் மற்றவர்கள் நம்மை பற்றி பேசும்படி வாழ்ந்து காட்டுவதுதான் சிறப்பான வாழ்வு. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, இதை முழுவதுமாக கேள். சற்று நேரத்தில் உன்னுடைய மனபாரம் நிச்சயமாக குறையும். உன்னுடைய மனபாரம் குறையவில்லை என்றால் அப்பாவிடம் கேள். ஏனப்பா இப்படி பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள் என்று அப்பொழுது உன் அப்பாவிடம் வந்து கேட்கப்பார். ஆம் என் குழந்தா, நிச்சயமாக உன்னுடைய மனபாரம் குறையும். நம்பிக்கையோடு கேள் என் பிரியமே. உனக்கான வாய்ப்புகளை எப்பொழுதுமே யாராவது உருவாக்கி தருவார்கள், உருவாக்கி கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காதே என் பிரியமே. 1000 பேர் உனக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் கூட அந்த வாய்ப்பை வெற்றியாக மாற்ற முழு மனதோடு நீ நினைத்தாலும் நீ உழைத்தாலும் மட்டும்தான் முடியும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. வாழ்க்கையில் உனக்கு மட்டும் வாய்ப்புகளே வருவதே இல்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டே அப்படி கலங்கிக் கொண்டே நிற்பதை விட உனக்கான வாய்ப்பை நீயே உருவாக்கி கொள்ளலாமே. கிடைக்கின்ற வாய்ப்புகளை நீதான் சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் தவற விட்டுவிட்டு பின் வாய்ப்புகளை வரவில்லை, நான் என்னதான் செய்வது சாயப்பா என்று என்னிடமே வந்து புலம்பி தவிக்கிறாய். என் அன்பு பிரியமே, நீ சரியாக அனைத்தையும் புரிந்து கொள்ளாதவரை உன்னிடம் எதையுமே எதிர்பார்க்கவே முடியாது. உன்னால் எதையுமே சரிவர செய்துவிடவும் முடியாது என்பதை எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் போகிறாய்? அனைத்தையும் சரியாக பயன்படுத்திக்கொள். நீ போய் சேர வேண்டிய வெற்றி என்பது உன்னுடைய இறுதி புள்ளியல்ல என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். அது கடைசி பயணமும் அல்ல என்பதை புரிந்து கொள். ஒரு விஷயத்தில் வெற்றியை நீ அடைந்துவிட்டால் எல்லாம் முடிந்துவிட்டது, சாதித்து விட்டாய் என்று அர்த்தம் கிடையாது என் பிரியமே. இன்னும் அடுத்தடுத்த வெற்றிகளை அடைய வேண்டியது மிக மிக அவசியமாகிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஒரு வெற்றியை நீ அடைந்துவிட்டால் ஓய்ந்து போய் அங்கேயே ஓய்வெடுத்து விடாதே என் பிரியமே. பிறகு உன்னுடைய வாழ்க்கையும் ஒரே இடத்தில் முடங்கிவிடும் என்பதுதான் நிச்சயமான உண்மை. எந்த சூழலிலும் யாருக்குமே நீ உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை என்பதையும் புரிந்து கொள். உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தால் போதும். உன்னுடைய திறமைகளை நாளுக்கு நாள் நீ வளர்த்து கொள்வது மிக மிக அவசியம். அதை மட்டும் நீ வளர்த்து கொண்டாலே போதும். எப்பொழுதுமே உயரத்திற்கு வந்துவிட்டோம் என்று கர்வமே கொள்ளாதே என் பிரியமே. உயரத்திலிருந்து பார்த்தால் மற்றவர்கள் சிறியராக தெரியலாம், ஆனால் நீயும் அவர்களில் ஒருவன்தான் என்பதை எப்பொழுதும் மறந்துவிடாதே என் பிரியமே. உன்னுடைய கனவுகளை எண்ணங்களாக மாற்ற பழகு. உன்னுடைய எண்ணங்களை செயல்களாக மாற்ற பழகு. அப்படி நீ மாற்றி பார்த்தால் வெற்றிகள் தானாகவே உன்னை தேடி வரும் சர்வ நிச்சயமாக. உன்னுடைய எண்ணங்கள் அழகாக இருந்தால் அது உன்னை மிக அழகாக மாற்றிவிடும். வெற்றி என்பது ஒரு விளக்கு போலத்தான் என் பிரியமே. அது எப்பொழுதுமே தானாக எரியாது அந்த விளக்கு. நீதான் அதற்கு நம்பிக்கையை ஊற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். நீதான் அந்த தீபத்தை ஏற்றி வைக்கவும் வேண்டும். எனவே என் பிரியமே, எல்லாம் உன்னிடத்தில்தான் இருக்கிறது, எல்லாம் உன் கையில்தான் இருக்கிறது. அதை தேடி கண்டுபிடிப்பது, வெற்றியை உன்வசம் ஆக்கிக் கொள்வது எல்லாம் உன்னிடத்தில்தான் புதைந்து இருக்கிறது. அதை தேடி கண்டுபிடிக்க கற்றுக்கொள். பல வழிகளை கடந்தும் பல வழிகளை தாண்டியும் கிடைப்பதுதான் வெற்றி என்னும் பொக்கிஷம். அதுதான் வெற்றியும் கூட.
உண்மையை உணர்ந்து ஏற்றுக்கொள்பவர்கள் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து சென்று கொண்டே இருப்பார்கள். பொய்களையே உண்மை என்று நம்பிக்கொண்டிருப்பவர்கள் காலத்தை மட்டுமே கடந்து செல்வார்கள். ஆம் என் பிரியமே, காலத்தை கடந்து சென்று கொண்டே இருப்பார்கள். அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கையல்ல என் பிரியமே. கிடைத்திருக்கும் உன் பொக்கிஷமான வாழ்க்கையை, உனக்கு அமைந்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை நீ எவ்வளவு அழகாக மாற்றிக்கொண்டிருக்கிறாய், மாற்றிக்கொள்கிறாய் என்பதில் இருக்கிறது அழகிய வாழ்வு. உள்ளதை எப்பொழுதுமே அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். உனக்கு எது கிடைத்திருக்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். எது கிடைக்கவில்லையோ அது என்றாவது ஒரு நாள் உன்னிடம் வந்து சேரும் என்ற நம்பிக்கையோடு இரு. கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் உன்னிடம் வந்து அது சேர்ந்து விடுமா என்ன? நிச்சயமாக வரவேண்டிய நேரத்தில், வரவேண்டிய சூழ்நிலையில் நிச்சயமாக வரவேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தால் அது உன்னிடம் வந்து சேரும். சேரும் வரை பொறுமையாக காத்திரு, பொறுமையாக இரு. பொறுமைக்கு எப்பொழுதுமே ஒரு பரிசு நிச்சயமாக இருந்தே தீரும். பாதை, நீ செல்லும் பாதை கடினமாக இருக்கிறது என்று உன்னுடைய பயணத்தை மட்டும் பாதியில் நிறுத்திவிடாதே என் பிரியமே. கடினமான பாதைகள்தான் அழகழகான இடங்களுக்கு அழைத்து செல்லும் என்பதே நிதர்சனமான உண்மை. நீ நினைத்த விஷயத்தில் உனக்கு வெற்றி கிடைக்கும் வரை நம்பிக்கையோடு போராடு என் பிரியமே. எல்லோரும் வீண் முயற்சி செய்கிறாய் என்று கேலி செய்தாலும் கூட போராடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. நீ வென்றுவிட்டால் அவர்களே விடாமுயற்சி என்று உன்னை பாராட்டுவார்கள் பிரம்மாண்டமாக. எப்பொழுதுமே உன்னை சுற்றி பேசுபவர்களையும் உன்னை பார்த்து கேலி செய்பவர்களையும் கண்டு கொள்ளாமல் கடந்து செல்ல பழகிவிடு. ஆம் என் பிரியமே, அப்பொழுதுதான் நீ அடைய வேண்டிய லட்சியத்தை அடைவதற்கான அத்தனை வழிகளும் உன் கண்களுக்கு தென்படும். வெற்றியும் தோல்வியும் இரு படிகள்தான் என் பிரியமே. ஒன்றில் உன்னை உணர்ந்து கொள்வாய், மற்றொரு படியில் உன்னையே நீ திருத்திக் கொள்வாய். அவ்வளவுதான் வாழ்வு. ஒவ்வொரு வெற்றியும் ஒரு பரிசாக எடுத்துக்கொள், ஒவ்வொரு தோல்வியையும் ஒரு பாடமாக எடுத்துக்கொள். உன் உயர்வுக்கு உன் உழைப்புதான் காரணமாக இருக்க வேண்டும் என் பிரியமே. வெற்றிகளை மட்டுமே வைத்துக்கொண்டு கொண்டாடுவது வாழ்க்கையல்ல என் பிரியமே. நீ சந்திக்கும் ஒவ்வொரு தோல்விக்குமான சந்தோஷத்தையும் நீ அனுபவித்து ரசிக்க வேண்டும். எதை செய்வது என்ற குழப்பம் உன்னிடத்தில் வந்துவிட்டால் உன் மனம் என்ன சொல்வதோ அதை அப்படியே கேட்க பழகு. வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கிக் கொள்ளும் சக்தி இதயத்திற்கு மட்டும்தான் உண்டு என் பிரியமே. எப்படி என்ற கேள்விற்கு முடியும் என்ற விடையை தரும் அந்த பொறுமையும் நம்பிக்கையும். அதே போல உன்னுடைய உறுதியான தன்னம்பிக்கைதான் அதற்கு நல்ல பதில் கொடுக்கும். இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்க வேண்டுமென்றால், அண்ணாந்து பார்க்க வேண்டுமென்றால் நீ யாரையும் திரும்பி பார்க்காதே, நீ யாரையுமே அண்ணாந்து பார்க்காதே. உன்னுடைய இலக்கு எதுவோ, உன்னுடைய லட்சியம் என்னவோ அதை மட்டும் கவனத்தில் வைத்துக்கொண்டு செயல்படு என் பிரியமே. அதை மட்டும் கவனத்தில் வைத்துக்கொண்டு செயல்படு. உன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு. உன்னுடைய ஆழ் மனமானது உன்னுடைய செல்வ செழிப்பான மனநிலையை பொறுத்துதான், அந்த மனநிலையை பொறுத்துதான் உனக்கு செல்வ செழிப்பையும் மகிழ்ச்சியையும் வழங்குகிறது. உன்னுடைய ஆழ் மனமானது உனக்கு எதிர்மறை சிந்தனைகள், ஏழ்மையான மனநிலையை பொறுத்துதான் உனக்கு கஷ்டங்களையும் வழங்குகிறது. எதை தேர்வு செய்ய வேண்டும் என்பது உன்னிடத்தில்தான் இருக்கிறது, உன் கையில்தான் இருக்கிறது. நீ இப்பொழுது எதை தேர்வு செய்ய போகிறாய் என்று உணர்ந்து கொண்டாயா? எதை தேர்வு செய்ய போகிறாய் என்று புரிந்து கொண்டாயா என் பிரியமே? நீ விரும்பும் செல்வத்தை,
நீ விரும்பும் அந்த செல்வத்தை, பணத்தை அல்லது மகிழ்ச்சியை உன்னுடைய குழந்தையாக, தாயாக, உனக்கு பிடித்த தெய்வமாகவோ, உனக்கு பிடித்த எதுவாகவோ கற்பனை செய்து அதை மனமார உணர்வுபூர்வமாக மகிழ்ச்சிப்படுத்த முயற்சி செய் என் பிரியமே. மகிழ்ச்சிப்படுத்த முயற்சி செய். நீ விரும்பிய அந்த விஷயம் பல மடங்காக பெருகி உன்னிடம் வருவதை விரைவில் நீ கண்கூடாக காண்பாய். வாழ்க்கையில் இறுதி கட்டத்தில் நீ திரும்பி பார்க்கும் பொழுது முகத்தில் ஒரு புன்னகை வரக்கூடிய வகையில் நீ வாழ்ந்து காட்டிவிட்டாலே போதும். அதுதான் திருப்திகரமான வெற்றிகரமான வாழ்க்கை என்பதை புரிந்து கொள். நல்ல துவக்கம் என்பது நல்ல முடிவைதான் தரும். நற்சிந்தனைகள் என்பது நல்வாழ்வை தரும். எப்பொழுதுமே நல்ல எண்ணங்களோடு, புதிய நம்பிக்கையோடு, அதீத புத்துணர்ச்சியோடு அனைத்தையும் துவங்கு. நடந்து முடிந்த அனைத்தையும் முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். ஆக வேண்டியதை உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருக்கும் வரை எதற்காக நீ குழம்புகிறாய் தேவையில்லாமல்? நான் தான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேனே, பின் எதற்காக உனக்கு குழப்பமும் கவலையும் போராட்டமும்? தைரியமாக இரு, அப்பா இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. நான் அனைத்தையும் உனக்கு சாதகமாக வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன். ஆம் என் பிரியமே, உனக்காக அதை நான் வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன். என் மீது நம்பிக்கை இருக்கிறது தானே? அப்படி என்றால் சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு, அப்பா இருக்கிறேன். கேட்டுப்பார், கேட்டால் நீயே ஆச்சரியப்படுவாய் என் பிள்ளையே. நான் கூறுவது சர்வ நிச்சயமாக சரி என்று நீயே ஒற்றுக்கொண்டு என்னிடம் ஓடோடி வந்து, சாயிநாதரே நன்றி, என் மனதில் வைத்திருக்கும் இரகசியத்தை சொன்னமைக்கு நன்றி, என் வாழ்வில் வெளிச்சத்தை உண்டு பண்ணியதற்கு நன்றி என்று நன்றி மேல் நன்றி சொல்லத்தான் போகிறாய். ஆம் என் குழந்தையே, ஒருவரை நம்பி மற்றொருவரை பகைத்து விடாதே. எப்பொழுதுமே முரண்பட்டவரோடு உடன்படுவதற்கு நிறைய மன தெளிவு தேவைப்படுகிறது என் பிள்ளையே. ஆம் என் குழந்தையே, அந்த தெளிவு உன்னிடம் இருந்தால் உன்னுடைய வாழ்வு உன் வசம்தான் இருக்கும். எப்பொழுதுமே அந்த தெளிவு உன்னிடம் இருக்கிறதா? அறிவுரைகளை ஏற்பதும் ஏற்காததும் கூறும் நபரை பொறுத்தது. ஆம் என் குழந்தையே, அறிவுரை கூறும் நபரை பொறுத்தது. அறிவுரையை பொறுத்தது கிடையவே கிடையாது. அதே போல அறிவு என்பது எதை பேசுகிறோம் என்பதிலும், ஞானம் என்பது எதை எப்பொழுது பேசுகிறாய் என்பதிலுமே உள்ளது. இதில்தான் இரகசியமும் அடங்கியிருக்கிறது. உனது செயலில் தயக்கமுடைய யாராக இருந்தாலும் அதில் எப்பொழுதுமே இழப்பையே சந்திக்கிறாய் என் பிள்ளையே. எனவே செயலில் தயக்கப்படவே படாதே. நீ செய்ய வேண்டிய செயலில் தயங்கவே தயங்காதே. தயக்கமும் குழப்பமும் வாழ்வின் மிகப்பெரிய எதிரி என் பிள்ளையே. இதை புரிந்து கொள். அப்பொழுதுதான் உன் மனதும் லேசாகும். உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு நீச்சல் தெரியும் என்ற அசட்டு தைரியத்தில் நீ குளத்தில் எப்பொழுதுமே இறங்கி விடாதே. ஆம் என் பிள்ளையே, உனக்கு நீச்சல் தெரிந்திருந்தால் மட்டுமே உனக்கு அது பாதுகாப்பு. மற்றவர்களை நம்பி சிலவற்றில் இறங்குவது பேராபத்து என் குழந்தையே. நீ ஒருவரை நம்பி மற்றொருவரை பகைத்து கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே நல்லவர்கள் என்று நீயே ஒரு நல்லவர்களான தோற்றத்தை உருவாக்கி கொண்டு அந்த தோற்றத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இதுதான் உன் வாழ்வில் நடக்கும் மிகப்பெரிய மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயம். இதுதான் உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் விஷயமும் கூட. ஆம் என் குழந்தையே, நீ மற்றவர்களோடு போராடுவதாக நினைத்து கொண்டிருக்கிறாய்.
ஆனால் உண்மையில் உன்னுடைய போராட்டம் உன்னுடைய எண்ணங்களோடு மட்டும்தான் என்பதை புரிந்து கொள். எந்த நேரத்தில் எதை செய்வது, எதை செய்ய வேண்டும், எதை முடிக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டு செய்யும் மனம் உன்னிடம் இருந்து விட்டாலே போதும். எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரம்தான். ஆம் என் பிள்ளையே, நிறைவேறாத கனவுகளில் உன்னை தொலைத்து விடுவதை விட நிதர்சனத்தை புரிந்து கொண்டு உன்னை அதில் தேடுவதுதான் நலம். அதுதான் வெற்றியின் ரகசியமாகவும் இருக்கும். பேச வேண்டிய நேரங்களில் பேசிவிடுவது மிக மிக சிறந்தது என் பிள்ளையே. ஏனென்றால் இங்கே பல பேர் பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் ஏன் பேசாமல் இருந்துவிட்டோம் என்று பல நேரங்களில் தவித்து கொண்டிருப்பவர்கள்தான் இங்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆம் என் குழந்தையே, எனவே ஒருவரை நம்பி மற்றவர்களோடு பகைத்து கொள்ளாதே. பேச வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டிய செயலை மிக சரியாக செய்துவிட்டாலே போதும். உனக்கு எல்லாமே வசந்தம்தான். என் அன்பு பிள்ளையே, தேவைக்காக பழகும் உலகம் இது. நீதான் கவனமாக, அதிகவனமாக இருக்க வேண்டும். சிலரிடம் நலம் விசாரிப்பதோடு நிறுத்திக்கொள் என் பிள்ளையே. யாருடைய பிரச்சனையிலும் உள் நுழையாதே. உள் நுழைந்து விட்டால் பின் உனக்குத்தான் பேராபத்து என்பதையும் மறந்து விடாதே. சில உறவுகளின் உண்மை முகம் தெரியும் பொழுது கலங்கிவிடாதே என் பிள்ளையே. அந்த சூழ்நிலைக்கு நன்றி சொல்ல பழகிக்கொள். நீ நம்பிய நம்பிக்கையே உனக்கு எல்லாவற்றையும் காட்டிக் கொடுக்கும் என் பிள்ளையே. நீ நம்பிய நம்பிக்கையே உனக்கு அனைத்தையும் வெளிப்படுத்தும். மற்றவர்களை பற்றி யோசித்து யோசித்து உன்னையே நீ இழந்து விடாதே என் பிள்ளையே. எல்லோரும் அவர்களுக்கான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கென்று தனிப்பட்ட வாழ்வும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நீ உனக்கான வாழ்வை, உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்வை வாழ பழகு. உன்னுடைய முந்தைய தலைமுறை செய்த அதே தவறை நீயும் செய்யாதே என் பிள்ளையே. உன்னுள் புதைந்து போன அறத்தையும் வீரத்தையும் மீட்டெடுத்து ஏமாளியாக பிறந்தது உன் தவறு அல்ல என் பிள்ளையே. ஆனால் ஏமாளியாகத்தான் வாழ்வேன், ஏமாளியாகத்தான் இருப்பாய் என்பது உன்னுடைய தவறுதான். அந்த தவறை திருத்திக்கொள். உன்னுடைய வாழ்விற்கு மற்றவர்கள் எப்பொழுதுமே பொறுப்பாளியாக இருக்க முடியாது. அனைத்திற்கும் நீதான் பொறுப்பாளி. சோம்பலை உன்னுள் சுமந்து கொண்டிருப்பதற்கு அது உனக்கு தோல்வியை தான் பெற்றுத்தரும் என் பிள்ளையே. சோம்பலை தூர எறிந்துவிடு, துரத்தி எறிந்துவிடு. சுறுசுறுப்பாயிடு, நம்பிக்கையோடு இரு, தன்னம்பிக்கையோடு இரு, போராடிக்கொண்டே இரு. இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக வாழ்வில் வென்றே காட்டுவாய். ஆம் என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்வை எப்பொழுதும் உற்று நோக்கு. எவையெல்லாம் உன்னை செயல்படாமல் விடுகிறதோ, செயல்படாமல் உன்னை முடக்குகிறதோ அவைகளை புறம் தள்ள கற்றுக்கொள். உன்னுடைய இலக்கை நோக்கி பயணிக்க கற்றுக்கொள். இலக்கை எண்ணி எண்ணி பயணிக்க கற்றுக்கொள். வருவதையும் போவதையும் எண்ணி நேரத்தை எப்பொழுதுமே விரயம் செய்து விடாதே என் பிள்ளையே. மற்றவர்களை பற்றி யோசித்து உன்னுடைய வாழ்வையே நீ இழந்தும் விடாதே. நீ துணிந்தால், நித்தம் நித்தம் மனவுறுதியோடு இருந்தால், நம்பிக்கையோடு இருந்தால் அடையவே முடியாதது என்று எதுவுமே இருக்க முடியாது என் பிள்ளையே. நீ கடந்து வந்த பாதையை ஒரு நிமிடம் திரும்பிப்பார். நீ நடந்து வந்த பாதையை சற்று திரும்பிப்பார். வழிகளோடு சேர்ந்து உனக்கான எதிர்கால வழிகளும் அதில் மறைந்து இருக்கிறது என்பதை எப்பொழுதுதான் உணர்ந்து கொள்ளப் போகிறாய்? நீ தகர்த்து எறிந்த தோல்விகளை பற்றி சிந்தனை செய். நீ கடந்து வந்த தடைகளை பற்றி சிந்தனை செய். அவற்றோடு ஒப்பிடும் பொழுது இப்பொழுது நீ எதிர்கொண்டிருக்கும் பிரச்சனைகள் உனக்கு ஒன்றுமே இல்லை என்று அப்பொழுது உனக்கு தெளிவாகவே புரியும். எல்லாவற்றையும் தாண்டி உனக்கானவற்றை அடைவதற்கான
நேரம் வெகு தொலைவில் இல்லை. புதைந்து போன விதைகள் மண்ணிலிருந்து வெளிவர மண்ணிடம் மன்றாடுவதில்லை. விதை மண்ணிடம் எப்பொழுதுமே அது மன்றாடுவது இல்லை. மண்ணோடு போராடி அது வென்று மேலே வருகிறது. சில கதவுகள் தட்டப்பட வேண்டியது அல்ல, தகர்க்கப்பட வேண்டியது என்பதை புரிந்து கொள் என் பிள்ளையே. ஆம் என் குழந்தையே, உனக்கான கதவு எப்பொழுதுமே உனக்காக காத்திருக்கும். எப்பொழுதுமே உனக்காக காத்து கொண்டே இருக்கும். தட்டிவிடு, போராடு, நம்பிக்கையோடு திறந்து பார். உனக்கான வாழ்வு உனக்காகவே மிக பிரகாசமாக காத்திருக்கிறது என் பிள்ளையே. ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளிலும் சூழ்நிலைகளும் நீ உன் சாயப்பா மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை சில சமயம் சில நேரங்களில் இழந்துவிட்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாய். அதனால்தான் நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன், எனக்காக யாருமே இல்லை, கவலைக்கு கூட தோள் சாய யாருமே இல்லை, என் வாழ்க்கையில் என்னை மீட்டெடுக்க எவருமே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். உன்னையும் வேதனைப்படுத்தி கொண்டு எப்பொழுதுமே உன் அருகில் இருக்கும் உன் சாயப்பாவையும் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய் என் கண்மணியே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் கண்மணியே. நீ என்ன எடுத்து வந்தாய், இப்பொழுது நீ இழந்து கொண்டிருக்கிறாய் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். எதையுமே நீ எடுத்து வரவும் இல்லை. இப்பொழுது நீ இழந்தது எதுவும் பெரிதாக இழந்து விடவும் இல்லை. உன்னுடைய கர்ம வினையின் காரணமாகவே இதுவெல்லாம் உன் வாழ்வில் நடக்கிறது என்பது உனக்கு புரிகிறதா, அல்லது புரிந்தும் புரியாதது போல் இருக்கிறாயா? உன் வாழ்வில் நீ இதுவரை இழந்ததை எல்லாம் மீட்டுத்தர உன் அப்பா நான் இருக்கும் பொழுது எனக்காக யாருமே இல்லை என்று நீ வேதனைப்படுவதும் கோபப்படுவதும் எனக்கு வருத்தமாக இருக்கிறது பிள்ளையே. ஒரு இடத்தில் வார்த்தைகளால் மோதிக்கொண்டே இருப்பதை விட மௌனமாய் இருப்பது மிக மிக அறிவுபூர்வமானதுதான். அப்படி இருந்தால் இருவரில் ஒருவருக்கு ஏற்படும் மன காயங்களிலிருந்து தப்பித்தே விடலாம். இந்த உலகத்தில் அனைத்தையும் தெரிந்து வைத்தவர் என்று யாருமே இல்லை. எதுவுமே தெரியாதவர் என்று இந்த உலகத்தில் எவருமே இல்லை. நல்லதே நடக்கும், நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் உனக்கு அருகிலேயே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன் என்பதையும் முழுவதுமாக நம்பு. காத்திரு, நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நிச்சயமாக நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன் கவலைதான் என்ன? உன் கண்ணீருக்கு அர்த்தம்தான் என்ன? என்னிடம் கூறிவிடு. நானே உனது சத்குரு. என்னையே நினைத்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, என் நாமத்தையே ஸ்மரணம் செய்து என்னை வணங்கி என் பாதங்களில் சரணடையும் என் குழந்தையே, நம்பிக்கையோடு இரு. கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே, கண்ணீரை வீணடித்து கொண்டே இருக்காதே, எதற்கும் பயப்படாதே என் குழந்தையே. நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? என்னை நீ தஞ்சமடைந்து விட்டாய் அல்லவா? நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்தையும். இனி எதற்கும் நீ பயப்பட தேவையே இல்லை. உனது மனம் முழுவதும் நம்பிக்கை என்னும் வார்த்தைகளால் நிரப்பிக்கொண்டே இரு. இந்த உலகத்தில் அனைத்தையும் நானே இயக்குகிறேன் என்ற மனோபாவத்தை ஏற்படுத்திக்கொள். எதிலும் அவசரப்படாதே, பொறுமையாயிரு. என் மீது உன் பாரத்தை இறக்கிவிடு. நான் சுமக்கிறேன் அனைத்தையும். என் மீது முழு நம்பிக்கை வைத்து நீ செய்யும் அனைத்து செயல்களுக்கும் என்னை பொறுப்பாளியாக்கு. உன் செயலை உன் விருப்பப்படி நான் செய்து முடிக்கிறேன். நம்பிக்கை என்னும் அச்சாணியாக என்னை உன் மனதில் நிறுத்து. பொறுமையாய் வாழ்ந்து வா. உன்னை சேர்ப்பிக்க வேண்டிய இடத்தில் நான் சேர்ப்பேன். என்னை சரணடைந்து உன்னை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு என் மீது முழு நம்பிக்கை வை. உன் பாரம் மட்டுமல்ல, உன் பாவத்தையும் நான் சுமக்க தயாராகவே இருக்கிறேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா? உன் சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? சாயிநாதரே, முதல் முறை கஷ்டம் வரும்போது அழ தோன்றியது. அதுவே சில முறை தொடர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது விரக்தியும் வெறுப்பும் தான் வருகிறது வாழ்க்கை மேல். ஆனால்
கஷ்டங்கள் மட்டுமே வாழ்க்கையாகும் பொழுது, வாழ்க்கையே கஷ்டங்களாகவே இருக்கும் பொழுது புன்னகைதான் வருகிறது வாழ்க்கையை பார்த்து. இதுவரை கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வந்த என் பிள்ளைக்கு உன் விருப்பம் நிறைவேற மிகப்பெரிய மாபெரும் திருப்பத்தை நான் ஏற்படுத்தப் போகிறேன். உன் வாழ்க்கையில் பல அதிசயத்தக்க மாற்றங்களை நான் உருவாக்கப் போகிறேன் என் அன்பு பிள்ளைக்காக. சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு, உன் வாழ்க்கை மாறத்தான் போகிறது.